வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளுக்கட்டையும் சுண்டலும் நல்லா படைச்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ எங்க வீட்லயும் இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் சூப்பரா இருந்தது. மார்னிங்கே வீட்டில் சாமி கும்பிட்டு கொள்ளுக்கட்டை சுண்டல்லாம் சாப்பிட்டு சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனேன். அப்படி போகும்போது எங்க ஸ்ட்ரீட்க்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் சிலைங்க. பசுவோட வாகனத்துக்கு மேல விநாயகர் வந்து உட்காந்துட்டு இருந்த மாதிரியும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து ரொம்ப அப்படியே சீறி பாயிற மாதிரி இருந்தது. இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாருங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து இந்த ஸ்டாச்சு வந்து அமைஞ்சிட்டு இருந்தது. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரி ரேணுகாதேவி கோவில், அதாவது மாந்தோப்பில் இருக்கக்கூடிய ராஜகணபதி கோவிலுக்கு பக்கத்தில் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே ராஜகணபதி கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான கோவிலுங்க. ஸோ அந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. மாந்தோப்பில் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் சுமார் 21 வருஷமா விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்கே மதியம் அன்னதானன்றதுனால ஃபுட் ப்ரிப்பரேஷனும் சூப்பராக போயிட்டு இருந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிடமினேரி ஆனந்த் தேட்டர் வழியாக வந்துட்டு இருந்தேன். அங்கே சூப்பராக ஒரு விநாயகர் இருந்ததுங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த விநாயகர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலும் ரைட் சைடில் வந்து எலியும் இருந்தது. ஸோ விநாயகர் ரொம்பவே சூப்பராக இருந்தார். இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் அதுக்கப்புறம் கடையில் இருக்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து 17 வருஷமா விநாயகரை வச்சுட்டு வரதா சொன்னாங்க. அப்புறம் தர்மபுரி ஸ்டேடியம் தாண்டி வந்தீங்கன்னா அப்பாவு நகர், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் இருக்குங்க. ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தோட ஆபரணங்கள்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தார். தேரோட்டத்துக்காக விநாயகரை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளியிலே செய்யப்பட்டிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருப்பாரு. ஸோ தேருக்காக வந்து விநாயகர் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பசியாக இருந்ததா அங்கே வேற பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்களா, சரி பிரசாதத்தை போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் ஒரு முக்கியமான ஒரு விநாயகர் கோவில்னா வந்து பார்த்தீங்கன்னா சாலை விநாயகர் கோவில். எஸ்வி ரோட்ல தான் இந்த சாலை விநாயகர் கோவில் இருக்குங்க. நீங்கள் வந்து புது காரு புது பைக்கு எந்த ஒரு வண்டி வாகனம் வாங்கினாலும் இந்த கோவிலில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து பூஜை செஞ்சீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கழிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான இந்த சாலை விநாயகருங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். செம கூட்டமா இருந்தது. போய் விநாயகரை வந்து தரிசிச்சோம். ஸோ சாலை விநாயகர் கோயில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இன்னொரு விநாயகர் வச்சிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்ல இருந்தாரு. ஸோ பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலி வந்து தட்டில் வந்து லட்டு வச்சுட்டு தாங்கிட்டு இருக்கிற மாதிரி சூப்பரா இருந்ததுங்க அந்த விநாயகரும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி வாதியார் தெரு அந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் பார்த்துருந்தாங்க. அழகர் குதிரையில எப்படி வருவார் அந்த மாதிரி விநாயகர் வந்து குதிரையில வந்து வர மாதிரி ரொம்பவே சூப்பரா வந்து தத்ரூபமா இருந்ததுங்க. அது லைவா வந்து பார்க்கும்போது இன்னமும் சூப்பரா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வாண்டுங்கள்லாம் சேர்ந்து ஒரு குட்டி விநாயகர் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விநாயகரும் வந்து பார்த்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே இருக்கிற குட்டீஸ் வாண்டுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுட்டித்தனம், வால் அதிகம். நீங்களே பாருங்கள், மைக்கை கையில் கொடுத்தேன், அந்த மைக்குக்கு அப்படியே அடிச்சுக்கிறாங்க. அம்பட்டு தான்.